செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோ. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தயானந்தனோட பிறந்த நாள். உங்களுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோல கடைசியா என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் வாங்க. அடுத்த ஷாட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அதுவோ பின்வாங்கி போயிடுது. பின்வாங்கி போன அதுவோ, இதுதான் உன்னோட ஸ்ட்ரென்த்தா? இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னோட சூட்டோட ஆர்மரை உன்னால உடைக்க முடியாதுன்னு அது திமிரா சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அதுக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றேன்னு ஐராவும் அது பின்னாடியே துரத்திட்டு வரா. அப்ப ஐரா இங்க பாருன்னு திடீர்னு ஜிஜி கத்த, ஐராவும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா மத்த 2 ஏலியனும் ஜிஜியோட ஈவில் ஐ கன்னை ஓவர் பவர் பண்ணிட்டு இருக்க. அது பார்த்து ஐராவோ அவனை நோக்கி போக ட்ரை பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆக, மிசில் ஏலியனும் அந்த கேப் அழகா யூஸ் பண்ணி நிறைய மிசில்ஸை ஐரா பக்கம் அனுப்பி அவளை பிளாஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிண்டா அவனோட வீட்ல எதையோ யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து அவன் கை ஃபுல்லா பேண்டேஜை சுத்திக்கிட்டு கண்ணுக்கும் ஒரு ஐ பேட்சை போட்டுக்கிட்டு ஒரு போஸை கொடுக்குறான். அந்த போஸை கொடுத்துட்டு அவன் மனசுல அவன் புதுசா ஒரு ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ண, அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள கென்னோ சக்காட்டா என்னாச்சு உனக்கு, ஏன் அவன் உடம்பு ஃபுல்லா காயமா இருக்குன்னு கேட்க, அதுக்கு சக்காட்டாவோ அது ஒரு பெரிய கதை, என்ன சில ஏலியன்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணிடுச்சுங்க, நான் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால கொஞ்சம் டேமேஜ் வாங்கிட்டேன், நான் நடந்ததெல்லாம் சொன்னா உன்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, அவங்க எல்லாரையும் நானே பாத்துக்கிட்டேன்னு கிண்டா சொல்லி முடிக்க, அதுக்கு கென்னோ என்ன அப்படியா, நீ அவங்கள தனியா கவனிச்சிட்டியா, அவங்க எதுக்கு ஒன்னு அட்டாக் பண்ணாங்கன்னு கியூரியஸா கேக்குற மாதிரி இருக்க. அவங்களுக்கு என்ன பத்தி என்னோட பவர் பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னு கிண்டா சொல்ல, என்ன பவர்னு கென் கேட்க, நான் தான் ரோபோட்டை பைலட் பண்றதுல பெஸ்ட் இல்ல, அதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு கிண்டா சொல்ல, ஆமா ஆமா அது உண்மைதான்னு கென்ன ஒத்துக்கிறான். இப்ப புரியுதா, இனிமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல நான் தான் முக்கியமான பேசு, அந்த லேடி ஆபீசர் கிட்ட இதை சொல்லிடுன்னு கிண்டா சொல்ல, கென்னோ அதுக்கு ஒத்துக்கிறான். இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ண கிண்டாவோ வீட்ல இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வர, அவன் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நொண்டி நடந்து போனா என்னோட கேரக்டருக்கு நல்லா இருக்கும்னு ஒரு திங்கிங்கை போட்டு நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி நொண்டி நொண்டி நடந்து வரான். ஆனா என்னதான் அவன் ஆக்டிங்கை போட்டு உள்ள வந்தாலும் யாருமே அதை கண்டுக்காம இருக்க, கிளாஸோ ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு கிண்டாவோ கென் பக்கம் பார்த்தா கென்னோட சேர்ந்து வமோலாவோட சீட்டும் காலியா இருக்கு. என்னது இன்னைக்கு அவங்க 2 பேரும் வரலையான்னு கிண்டாவோ பிரேக் அப்போ யோசிச்சுக்கிட்டே நடந்து போக, மோமோவோட கிளாஸுக்கு வரான். அங்க மோமோவும் ஜிஜியும் இல்லாத பார்த்து கடைசி ஐராவோட கிளாஸுக்கும் போக, அங்க ஐராவும் இல்லைன்றது நோட்டீஸ் பண்றான். என்ன நடக்குதுங்கன்னு புரியாத கிண்டாவோ சேர்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க, சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவன் போட்டு ஐ பேட்சும் பேண்டேஜஸ் எல்லாம் கைட்டி போட்டுட்டு திரும்பி கிளாஸுக்கே போறான். கிளாஸ்ல டீச்சரோ டெஸ்ட் பேப்பர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க, அவனோட பேப்பரை வாங்கின கிண்டாவோ பக்கத்துல இருக்கவங்களோட பேப்பர் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். சாக்கர் பிராக்டிஸ் அப்போ கிண்டா சப்ஸ்டியூட்டா நின்னுட்டு இருக்க, அவன் கூட நிக்கிற இன்னொரு பையன் கிட்ட, இவங்க இப்படியே விளையாடிட்டு இருந்தா தோத்து போயிடுவாங்க, அவங்களோட டிஃபென்ஸ் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த பையனும், உனக்கு சாக்கரை பத்தி நல்லா தெரியுமா சக்காட்டான்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது வெறும் சாதாரண காமன் சென்ஸ் தானே கிண்டாவும் சொல்றான். அப்ப சாக்கர் விளையாடிட்டு இருந்த பசங்களும் சக்காட்டாவோ ஒரு பையனுக்காக சப்ஸ்டியூட் பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு வர இன்னைக்கு கால் வலி இருக்கு, இன்னைக்குதான் நீங்க என்ன கூப்பிடணுமான்னு புலம்பிட்டே கிண்டா போக, சரி வந்தது வந்துட்டோம், பாலை உதச்சு விட்டுருவோம்னு கிண்டாவும் ரெடியாக, பால் அவன் கிட்ட வந்ததும் கிண்டா அதை மிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு மத்தவங்களாம் சக்காட்டா என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கத்திட்டு இருக்க, கிண்டாவோ அந்த பால் பின்னாடியே ஓடுறான். ஆனா மத்த பசங்களும் இன்னொரு பாலை கொண்டு வந்து கேம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க, ஓடி போன பாலை திரும்பி கொண்டு வந்த கிண்டாவை பார்த்து, சக்காட்டா நீ வேலைக்கு ஆக மாட்ட, அந்த முரிட்டா பையனை வர சொல்லுன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. என்னோட கால் வலினால என்னால ஒழுங்கா விளையாட முடியலன்னு கிண்டா சொல்லிக்கிட்டே அவனோட இடத்துக்கு திரும்பி வரான். கிண்டாக்கு சப்ஸ்டியூட்டா போன அந்த பையனும் பயங்கரமா விளையாடுறத பார்த்து இன்னொரு சப்ஸ்டியூட் பையன் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு கிண்டாவோ என்னோட கால் வலினால தான் என்னோட கோல் மிஸ் ஆயிடுச்சுன்னு இன்னும் சமாளிச்சுட்டு இருக்கான். முடிஞ்ச பிறகு கிண்டாவோ அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்க, போற வழியில 2 பேர் குஜால்ஸ் பண்ணிட்டு இருக்கறத பாக்குறான். அவங்க 2 பேரும் கிண்டாவை நோட்டீஸ் பண்ண, ஐயோ அந்த பையன் என் கிளாஸ்ல இருக்கானே, இப்ப நான் அவனை பார்த்துட்டேன், ஏதாவது நடக்குமா, இல்ல அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு கிண்டாவோ எதுவும் கண்டுக்காம அப்படியே நடந்து போறான். சிட்டிக்குள்ள போற வழியை பார்த்த உடனே கிண்டாக்கும் அவன் ரோபோட்டை வச்சு கைச்சு கூட சண்டை போட்டதுதான் ஞாபகம் வருது. கிண்டாவும் அவன் வீட்டுக்கு போகாம மோமோவோட பாட்டி சைக்கோ வீட்டுக்கு வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க, உள்ள வந்து அயாசே வீடு என்னோட கிரேட் கிண்டாவை காணோன்னு பதறான். ஆனா இருந்தாலும் அவனை அவனே அமைதிப்படுத்திக்க, ஓ அப்ப அவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு பூமியோட அமைதியை நிலை காக்கிறதுக்காக போயிருக்காங்க போல, அதனாலதான் அவங்களால ஸ்கூலுக்கு இன்னைக்கு வர முடியல போல, மறுபடியும் அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படல போலன்னு ரொம்ப சோகமா கிண்டாவோ அங்கிருந்து கிளம்ப, வீட்டு வாசல்ல இருக்க அந்த கோபுரத்துல ஏதோ ஒட்டி இருக்கிறத கவனிக்கிறான். என்னன்னு பார்த்தா டோக்கியோ டவருக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு நோட் இருக்கு. அதை பார்த்த உடனே கிண்டாவோ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சுத்தி முத்தி பார்த்து பதற, இங்க சைக்கிள் எதுவுமே இல்லையே, எனக்கு உடனே ஒரு வண்டி வேணுமேன்னு பார்த்துட்டு இருக்க, திடீர்னு அந்த கோபுரத்தை பார்த்த உடனே ரியலைஸ் பண்றான். உடனே அது
மேல அவனோட கைய வச்சு அவன் விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ண, அந்த கோபுரமும் அவனோட விஷுவலைசேஷனுக்கு ஏத்த மாரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எல்லாம் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, நான் இது வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யன்னு கின்டாவோ ஒரு பயங்கரமான மெக்கா பைக்கோட அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கான்.